அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு இறுதியாக ஒருங்கமை சமன்பாடு சம்பந்தமாக படித்திருந்தோம். அத்துடன் ஒருங்கமை சமன்பாடு என்ற அலகு பூர்ணமாக முடிவடைந்து அதற்கு அடுத்த அலகாக இருக்கின்ற ஒரு பாடம்தான் முக்கோணியின் கோணங்கள் சம்பந்தமாக இன்று பார்க்க இருக்கின்றோம். அப்போ முக்கோணி என்று சொன்னால் நீங்கள் சிறிய வகுப்புல படித்திருப்பீர்கள். 3 நேர்கோட்டு துண்டத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மூடிய தள உருதான் முக்கோணி. மிகச்சிறிய பல்கோணி யாது என்று கேட்டாலும் அதற்கு விடை முக்கோணியாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு முக்கோணிக்கு 3 பக்கம் 3 கோணம் இருக்கு என்ற அந்த விடயமும் உங்களுக்கு தெரியும். மொத்தமாக 6 உறுப்புகள் இருக்கும். பக்கங்கள் அடிப்படையில் முக்கோணியை 3 வகையாக பிரிக்க முடியும். சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமனில் பக்க முக்கோணி. கோணங்கள் அடிப்படையில் முக்கோணியை 3 வகையாக பிரிக்கலாம். கூறுங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி. இப்போது முக்கோணியின் கோணங்கள் சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு முக்கோணிக்கு 3 கோணங்கள் இருக்கு. ஏபிசி என்று பெயர் வைத்து இது ஏ பாக, பி பாக, சி பாக. இந்த 3 கோணத்தையும் வெட்டி அதை பொருத்தும் போது ஒரு நேர்கோட்டுள்ள அந்த 3 கோணங்களும் பொருந்தும். அப்போ ஒரு நேர்கோடு 180 பாகை என்பதனால ஒரு முக்கோணியினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை அல்லது 2 செங்கோணங்களுக்கு சமனாகும் என்று சொல்ல முடியும். ஒரு செங்கோணம் 90 பாகை என்றா 2 செங்கோணம் 180 பாகை. அல்லது ஒரு முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை மிகை நிரப்பி என்றும் சொல்ல முடியும். மிகை நிரப்பி என்கிறது 180 பாகை. அப்ப இப்படியான விடயங்கள் கூற்று கேள்விகளாகவும் வர முடியும். அப்ப இந்த விடயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விடயத்தை பயன்படுத்தி சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். முதலாவது பயிற்சியை பாருங்க. இப்படியான ஒரு உருவம் தரப்பட்டு இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய தெரியாக்கணியம் எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் ஒரு முக்கோணத்தில் 3 கோணத்தையும் கூட்டினா மொத்தம் 180 பாகை என்று சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஃபார்மட் எழுதி போட்டு எக்ஸாக 60 70 130 சமன் 180 பாகை. அப்போ 130 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 50 பாகை என்று கிடைக்கும். இதே போன்று இரண்டாவதை பாருங்க. இப்படியான ஒரு அடையாளம் போட்டால் ஏபியும் பி இதை கியூன்னு எடுக்கும். பி கியூவும் சமாந்தரம் என்று அர்த்தம். சமாந்தரம் என்றால் ஒன்றுவிட்ட கோணம், ஒத்த கோணம், நேய கோணம் என்று படிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு நம்ம இப்படியான ஒரு ஜெட் வடிவத்தை வரைஞ்சோம் என்று சொன்னால் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். அப்போ இது 78 இவரும் 78 பாகையாக இருக்கும். அதை படத்தில் காட்டி போட்டு ஏபிசி என்ற முக்கோணிக்கு முக்கோணத்தினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற விதியை பயன்படுத்தி கூட்டிக் கொள்ளுங்க. 130 சாக ஏ சமன் 180 கூட்டுப்படுது. சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். 180 130 கழித்தா ஏயின் பெருமானம் 50 பாகை என்று வரும். இதே போன்று மூன்றாவதை பாருங்கடா. இப்படியான 2 தெரியாக்கணியம் இருக்கு. எக்ஸும் இருக்கு, வையும் இருக்கு. அப்போ எக்ஸையும் வையையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு சிறிய முக்கோணி எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு முக்கோணத்தில் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ இனத்தோட சேர்க்கணும். அப்போ 2 எக்ஸாக 130 சம 180 கூட்டுப்படுது. சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். அப்போ 2 எக்ஸ் சமன் 50 பாகை. அப்போ ஒரு எக்ஸின் பெருமானம் 25 பாகை என்று கிடைக்கும். அப்போ ஒரு எக்ஸ் 25 இவ்வளவு 2 எக்ஸ். அப்போ இந்த மொத்த கோணம் 50 பாகை, இதுவும் 50 பாகை. பெரிய முக்கோணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வயசாக இது 50 சாக 50 சம 180. அப்போ வயசாக 50 50 100 சம 180 கூட்டுப்படுது, கழிப்படும். அப்போ வையின் பெருமானம் 80 பாகை என்று கிடைக்கும். அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது அந்தந்த செய்முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம்.
முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களுக்கு இடையிலான விகிதம் 1:2:3 ஆகும், அல்லது 1:2:3 ஆகும். அதன் ஒவ்வொரு கோணத்தின் பருமனையும் கண்டு கோணங்களுக்கு ஏற்ப அது எவ்வகையான முக்கோணி, கோணங்களுக்கு ஏற்ப அது எவ்வகையான முக்கோணி என காரணத்துடன் எழுதுகின்றார். ஒரு விகிதத்தில் கோணங்கள் வரும்போது பிள்ளைகள் தெளிவாக விளங்கி கொள்ளுங்கடா, எப்போதும் ஒரே தெரியா கணியத்தால் 3ஐயும் பெருக்கி கொள்ளுங்க. அப்போ நான் எக்ஸால் பெருக்கினா 1x 2x 3x என்று வரும். அப்போ ஒரு முக்கோணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம 1x பாக, இது 2x பாக, இது 3x என்று போட்டு ஒரு முக்கோணத்தில் அகக்கோணம் எத்தனை பாக 180. அப்போ எக்ஸாக 2x ஆக 3x சமன் 180. அப்போ அவ்வளவும் ஒரே இனம்ங்கிறதால அதை கூட்டிக் கொள்ளும் போது 6x சமன் 180 ஒரு எக்ஸின் பெருமானம் 30 பாகை என்று கிடைக்கும். அப்போ 1x 30 என்றால் 2x எத்தனை வரப்போது 60 பாக, 3x 120 பாக, 3x 90 பாக. அப்போ அந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும். அப்போ ஃபர்ஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா எக்ஸின் பெருமானம் 30 பாக, அப்படி என்றால் 2x வந்து 60 பாக, 3x 90 பாக. அப்போ ஒவ்வொரு கோணத்தின் பருமனையும் கண்டுவிட்டு கோணங்களுக்கு ஏற்ப அது எவ்வகையான முக்கோணி என்று கேட்கார். அப்போ ஒரு கோணம் 90 பாகையாக இருந்து மற்றைய கோணங்கள் இரண்டும் 90ஐ விட குறைவாக இருப்பதனால் இது ஓர் செங்கோண முக்கோணி. அப்போ நம்ம கோணத்தை கண்டுபிடிப்பதற்காக சும்மா ஒரு பரும்படி படத்தை வரைந்து தான் செய்யணும். அதன் பிறகுதான் அது என்ன வகையான முக்கோணி என்று இனம் காண முடியும். அப்போ செங்கோண முக்கோணி காரணம் எழுதி கொள்ளணும். ஒரு கோணம் 90 பாகை என்பதால் இது ஓர் செங்கோண முக்கோணி ஆகும். இதே போன்றுதான் அடுத்த கேள்வி, முக்கோணி ஒன்றின் ஓர் அகக்கோணம் 75 பாகை. அப்போ ஒரு முக்கோணத்தை வரையுங்க, ஒரு கோணம் 75 பாகை, அந்த எஞ்சிய 2 கோணமும் விகிதம் தரப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று தெரியா கணியத்தால் பெருக்கும் போது ஒரு கோணம் x மற்றைய கோணம் 2x என்று போட்டு எக்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ எக்ஸாக 2x ஆக 75 சமன் 180, எக்ஸும் 2x 3x சமன் கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்பட்டா 105 பாக. அப்போ 3 பெருக்கப்படுது, அங்கே போனால் பிரிப்படும். அப்போ ஒரு எக்ஸின் பெருமானம் 35. அவன் கேட்ட கேள்வி அவ்விரண்டு கோணம் என்றால் இந்த 2 கோணத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு எக்ஸை கண்டுபிடித்திட்டம் 35. அப்போ 2x எத்தனை பார்க்க வேண்டும். அப்போ ஒரு எக்ஸ் 35 என்றால் 2 தர 35 70 பாக. அந்த எஞ்சிய 2 கோணங்களும் ஒன்று 35 பாகையும் மற்றையது 70 பாகை என்றும் கிடைக்கும். இப்போ அடுத்த தலைப்பை பாருங்க, முக்கோணி ஒன்றின் புறக்கோணம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று முக்கோணிக்கு 3 அகக்கோணம் இருப்பது போன்று 3 புறக்கோணம் இருக்கும். இது மிக முக்கியமான ஒரு தேற்றம், தெளிவாக பாருங்க. பிசி என்ற பக்கத்தை நான் டி வர நீட்டிக்கொள்றேன். இந்த பிசியை நீட்டினா அது டியில் சந்திக்குதா, சந்திக்கும் போது ஒரு புறக்கோணம் ஒன்று வரும். அந்த புறக்கோணத்தின் பெயர் ஏசிடி. அந்த ஏசிடி எதுக்கு சமன் என்று சொன்னால் அதில் அகத்துக்கு புறக்கோணம் இதென்று சொன்னால் இதான் அதில் அகக்கோணம். இந்த அகக்கோணத்துக்கு எதிரே உள்ள 2 அகக்கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அதாவது இந்த ஏ கோணத்தையும் பி கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அப்போ சிபிஏ அல்லது ஏபிசி நடுவில் அந்த உச்சி வார மாதிரி புயத்தை மாற்றலாம், பிரச்சனை இல்லை. பி கோணம், ஸோ ஏபிசி என்னும் போடலாம், இல்லாட்டி சிபிஏ என்னும் போடலாம். இந்த கோணத்தில் பெயர் பிஏசி. அப்போ ஏபிசியையும் பிஏசியையும் கூட்டி வாரத்துக்கு சமன் இந்த புறக்கோணம். அப்போ அந்த தேற்றம் தான் எழுதப்பட்டிருக்கு. முக்கோணி ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டுவதால் உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்கிறத விளங்கி கொள்ளுங்க. இதை தொடர்ச்சியாக நோட் பண்ணுங்க. இந்த தேற்றத்தை பயன்படுத்தி சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம்.
இப்போ அந்த தேற்றம் சம்பந்தமான 3 உதாரணம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கடா, தெரியாக்கணியும் ஒரு புறக்கோணமாக இருக்கு. அந்த தேற்றம் என்ன சொல்லுதோ, முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் இந்த எக்ஸ் ஆனது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த 2 கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அப்ப 70 பாகையையும் 53 பாகையையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அப்ப எக்ஸின் பெருமானம் 70 53 123 பாகை. இதே போன்று அடுத்ததை பாருங்க, ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் 138 பாகையானது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த 2 கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அப்ப ஏ இங்க இருக்கு. அப்ப ஏ கண்டுபிடிக்கணும்டா 75 பாகை கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போனா கழிப்படும். அப்ப 138 இருந்து 75 கழிக்கும் போது ஏயின் பெருமானம் வரும் 3 6 63 பாகை என்று கிடைக்கும். அப்ப இந்த 3வது உதாரணம் இப்படி ஒரு அடையாளம் போட்ட அந்த 2 நேர்கோடும் சமாந்தரம். அப்ப இது குறுக்கு கோடு. அப்ப இதுக்கு Z வடிவத்தை இப்படி பயன்படுத்தக்கோல y-இன் பெருமானம் வரும். y-இன் பெருமானம் நேரடியாக எழுதலாம் 52 பாகை. காரணம் ஒன்றிவிட்ட கோணம். அடுத்தது இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸலேஸா கண்டுபிடிக்கலாம். ஏன், ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் 78 பாகையானது அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த 2 கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அப்ப எக்ஸாக வைய கூட்டி வாரது 78 சொன்னா ஆல்ரெடி வைய கண்டுட்டோம்னே. அப்ப வை இருக்கிற இடத்துல 52 போடணும், கூட்டுப்படை அங்கே போன கழிப்படும். அப்ப எக்ஸின் பெருமானம் 26 பாகை என்று கிடைக்கும். அல்லது இன்னும் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஒரு நேர்கோடு 180ங்கிறதால இது 78 பாகண்டா இந்த இடம் வந்து 102 பாகை. ஒரு முக்கோணத்தில் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகையை வைத்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் அப்படி செய்து கொள்ள முடியும். அப்ப இங்கேயும் ஒரு முக்கோணத்தில் அகக்கோணம் 180. அப்ப 70ஐயும் 53ஐயும் கூட்டி 180 கழித்தா இந்த இடம் வரும். இந்த இடத்துல வர கோணம் வரும். மீண்டும் ஒரு நேர்கோடு 180ங்கிறதால இந்த இடத்தை இந்த எக்ஸையும் கூட்டி வாரது 180. அப்ப 180 இங்க வார கோணத்தை கழித்தோம் என்று சொன்ன எக்ஸின் பெருமானம் இங்க டபுள் வேர்டு. அந்த தேற்றம் தெரியாதாக்கள் நான் இப்ப சொன்ன மெதட்டூடாகவும் செய்யலாம். தேற்றம் தெரிந்தா இலகுவாக இந்த தெரியா கணியத்தின் பருமனை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இவ்வளவும் தான் முக்கோணியின் கோணங்கள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் பிள்ளைகள். இத்துடன் அந்த பாடப்பரப்பு முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்ப இது சம்பந்தமான பயிற்சி குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த பயிற்சியையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் மற்றொரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.